பாவிக்கு புகழிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகழிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பவமானரே பாரசிலுவையை சுமந்தாரே. பாவிக்கு புகழிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகழிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. அம்மான்மார்களே, நாளை கூட பாவத்தை விட்டு விலகி ஓடும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பிரதர், எந்த பாவத்தை குறித்து ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உனக்கு என்னை இல்லாமல் வேறொரு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். 10 கட்டளையில் ஒரு கட்டளை, என்னை இல்லாமல் உங்களுக்கு வேறொரு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம். சரிங்களா? நம்ம அதாவது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், அதுல பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும் 10 கட்டளை. 10 கட்டளையில் 1 கட்டளை பாத்தீங்கன்னா, அதாவது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் என்னை இல்லாமல் உனக்கு வேறொரு தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எந்த தெய்வமும் இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் தான் உங்களுக்காக சிலுவை சுமந்து உங்களுடைய பாவ சாபங்கள் எல்லாம் போக்கி உங்களுக்காக ஜீவ பலியாகி நான் தான் உங்களை படைத்து உங்களை உருவாக்கி உங்களை திரும்பவும் நான் என்ன பண்ண போறேன், பரலோகத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு சொர்க்கத்துல ஒரு நித்தியமான வாழ்க்கை நான் தான் தர போறேன். இந்த பூமியிலையும் உங்களை படைச்சு உருவாக்கி உங்களை போஷிக்கிறது உங்களை பாதுகாக்கிறது எல்லாமே நான் தான். அதனால என்ன இல்லாமல் உங்களுக்கு வேறொரு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவரே சொல்லுகிறார். ஸோ நம்ம நம்ம அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது கீழ்ப்படியாம நம்ம அப்படிதான் நாங்க எது வேணாலும் செய்வோம், நாங்க எங்க இஷ்டம் போல நாங்க எது வேணா நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பாவமான காரியமா இருக்குது. அந்த பாவத்தை விட்டு நாம் விலகிவிட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்ற, நானே தெய்வம், என்னை இல்லாமல் வேறொரு தெய்வம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். ஸோ நான் தான் உங்களை படைத்தேன், நான் தான் உங்களை உருவாக்கினேன், நான் தான் உங்களை ரட்சிக்க முடியும், நான் தான் உங்களை ஆஸ்வதிக்க முடியும், நான் தான் உங்களுடைய பாவ சாபங்களுக்காக நான் தான் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி நான் தான் உங்களுக்காக ஜீவ பலியா இருக்கேன், ஜீவனை கொடுத்திருக்கிறேன். 3ஆம் நாள் உயிரோடு இருந்ததுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் பிதாவுடைய வலது பரிசுல. நான் தான் உங்கள் ஜெபத்தை கேட்டு நான் தான் உங்களை ஆஸ்வதிக்க முடியும், நான் தான் உங்கள் வேண்டுதலை கேட்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் ஜீவனுள்ள உயிருள்ள தேவனாகிய கர்த்தரையே நாம் பணிந்து கொள்ள வேண்டும், அவரையே நாம் சேவிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர் தான் இந்த பூமியில் நம்மளை பாவ சாபம் எல்லாம் நீக்கி நம்மளை ஆசீர்வாதமாய் வாழ வைக்க முடியும், பரிசுத்தமாய் வாழ வைக்க முடியும். அவர் தான் நம்மளை சொர்க்க வாழ்வாகி அந்த பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும். கர்த்தர் தாமே இந்த ஆலோசனைப்படி இந்த விக்கிரகங்களுக்கு நம்ம விலகி, அந்த பாவத்துக்கு நம்ம விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய உதவினால, கர்த்தருடைய கிருபையினால